வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 7. இரவு உணவு முடிந்ததும் எப்பொழுதும் போல் அறைக்குள் அடைந்து கொள்ள பார்த்த மகனை இழுத்து நிறுத்தி, கொஞ்ச நேரம் காத்தாட போர்ட்டிக்கோல உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்டா, எவ்வளோ நாள் ஆச்சு என்று ஏக்கமாக கேட்டார் சுபத்ரா. நீண்ட மூச்சை வெளியேற்றிய மித்ரதேவ் ஓகே என்ற ஒற்றை சொல்லுடன் வாசலுக்கு நடந்தான். நீயும் வரியா? நிரஞ்சனியிடம் அவர் கேட்க, இல்ல இருக்கட்டுமா, நான் டிவி பாத்துட்டு இருக்கேன் என்று மறுத்தாள் அவள். தங்களின் தனிமையில் குறுக்கிட விரும்பாமல் நாகரிகமாக தள்ளி நிற்பவளின் செயலில் புன்னகை பிறக்க, சரி பாப்பாவை என்கிட்ட கொடு, கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன், என் நேரமும் நீயே ஒத்தையில ரெண்டையும் பாத்துக்கிட்டு சிரமப்படுற என்றவரிடம் இயல்பாக மகளை கொடுக்க முயன்றவள் சட்டென்று கைகளை பின்னால் இழுத்து கொண்டாள். சுபா நெற்றியை சுருக்க, இருங்கம்மா, பாம்பஸ் போட்டு விட்டுற என்று நகர பார்த்தவளை அவசரமாக தடுத்தார் அவர். அதெல்லாம் வேணாம், பெட் மேல போட்டிருக்க சீட்டையே எடுத்து மடிச்சு கொடு, ஏதோ யூரின் பாஸ் பண்ணான குரல் கொடுக்கற, இன்னஸ் மாத்தி விட்டுடலாம். அவரின் சொல்லை நிறைவேற்றிவிட்டு மகனோடு தொலைக்காட்சி முன் அமர்ந்தாள் பெண். நிச்சிந்தையாக ஒரு நாற்காலியில் வெளிக்காற்றை அனுபவித்தபடி தளர்ந்து அமர்ந்திருந்த தேவ் கையில் மழலையுடன் வரும் அன்னையை வியப்புடன் நோக்கினான். என்ன நீங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க? ஆமாடா, எப்ப பாரு பேபிஸ் அவ ஒருத்தையே கவனிச்சுட்டு இருக்கா, அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணட்டோன்னு சின்ன மேடம கடத்திட்டு வந்துட்டேன். ஓ, சினுங்காம வந்துட்டாளா? துருதுருவென அழைப்பாய்ந்த கருந்திராட்சி விழிகளுடன் சுற்றுப்புறத்தை அலசி எடுக்கும் பூஞ்செண்டின் நிலவு முகத்தை இன்றுதான் இத்தனை அருகில் பார்க்கிறான் அவன். அநேக பொழுதுகளில் முன்னரையில் படுத்து விளையாடி இருப்பவள் நிரஞ்சனி சமையலில் ஈடுபடும் நேரங்களில் மட்டும் உணவறையை வட்டமடித்து கிடப்பாள். இதற்கும் அதற்கும் என தேவ் வெளியே நடமாடும் போது சில அடி தூரத்தில் இருந்து மட்டுமே இவன் கண்களுக்கு காண கிடைப்பாள் பிள்ளை. இவெல்லாம் சமத்துக்குட்டியா வந்துடுவா, அந்த பையன்தான் ரொம்ப அம்மாவை ஒட்டிக்கிட்டு முரண்டு பிடிப்பான் என்றவாறு முன்னுச்சியில் கலந்திருந்த சின்னவளின் முடிக்கற்றைகளை விரல்களால் ஒதுக்கிவிட்டார் சுபா. அதில் குழந்தையின் கவனம் அவரிடம் குவிய, அம்முக்குட்டி என்ன பாக்குறாங்க என்று அவள் நெற்றியில் மெல்ல முட்டினார். அவரின் செயலில் கிழக்கி சிரித்த குட்டி மழலையில் ஏதோ மிளற்றியவாறு அவருடைய கன்னத்தை தொட்டு தடவி என விளையாடினாள். அவற்றை பார்த்திருந்த தேவின் தொண்டைக்குழி ஒருவித துக்கத்தில் அழுத்தமாக ஏறி இறங்க முகம் இரத்த பசை இழந்து வெளிரி போனது. சிறிது நேரம் தன்னை மறந்து சின்னவளோடு ஒன்றியிருந்த சுபா பின்னே சுதாரித்து மைந்தனின் முகத்தை ஏறிட்டு பார்த்த நொடி இதயம் விண்டு வலிக்க அவரின் விழிகள் தன்னாலே கலங்கி போனது. ஓசையின்றி செருமி அடைத்த தொண்டையை சரி செய்து கொண்டவர், பேபிய கொஞ்ச நேரம் வச்சிருக்கியா தேவ் என்று மெதுவாக கேட்டார். வேகமாக தன்னிலை அடைந்தவன் மா என்று விட்டு குழந்தையை இமைக்காமல் பார்த்தபடி மறுத்து தலையசைத்தான். வேண்டாமா, இருக்கட்டும் என்றான் சோர்வாக. ஓகே என பெருமூச்செறிந்தவர், எப்ப நம்ம வீட்டுக்கு வரலான் இருக்க என்று அடுத்து கவலையுடன் விசாரித்தார். தாயின் கேள்விக்கு பதிலை தேடி தூரத்தே தெரிந்த இருண்ட வான்வெளியை சற்றே வெறித்திருந்தவன், தெரியலமா, நோ ஐடியா என சுரத்தே இல்லாமல் உணர்வற்று மொழிந்தான். தொடர்ந்த சில நிமிடங்களுக்கு என தனுவின் குரலே அங்கே நிலவிய மௌனத்தை கலைத்து ரீங்காரமிட்டு இருந்தது. குழந்தையின் கொஞ்சம் கிள்ளை மொழி மெல்ல மெல்ல அவர்களுக்குள் இருந்த இறுக்கத்தை சிறிதே குறைக்க சுபத்ரா அவளின் கண்ணம் கிள்ளி கொஞ்சி கொண்டார். பேச்சு வர்றதுக்கு முன்னாடியும் வாய் லேசில ஓய மாட்டேங்குதே, எதையாவது முனகிக்கிட்டே கிடக்க வாயாடி என அவரிடம் அதற்கு ஏதோ சினுங்கிக் கொண்டாள் குட்டி. பாத்தியாடா இவள, நான் என்னவோ சொல்றேன்னு புரிஞ்சு பதில் கொடுக்கறா. தேவின் இதழ்களும் சின்னவளின் விளையாட்டில் மலர்ந்து விட, எனக்கு தெரிஞ்ச மேடம் சரி சேட்டையா வருவாங்கன்னு நினைக்கிறேன் என்று சிரித்தான். அப்படித்தான் போலடா, நிரஞ்சனிதான் திண்டாட போறா, பையன் பொசுக்கு பொசுக்குன்னு இருக்கான், இது இப்பவே இப்படி துள்ளிக்கிட்டு இருக்குது. அதை ஆமோதிப்பது போல கை கால்களை வேகமாக உதைத்து குனிந்தபடி தரையில் ஊர்ந்து செல்லும் ஏதோ ஒரு பூச்சியை பார்த்து உருமினாள் குழந்தை. மகனின் பார்வை தனுவிடமே ஆசையாய் நிலைத்திருக்கவும், பாப்பாவை தரவாடா என மீண்டும் ஆவலாக கேட்பவரை அதிருப்தியாக முறைத்தான் அவன். என்ன ட்ரை பண்றீங்க நீங்க? சிடுசிடுவென பற்களை கடித்தவனிடம், நான் ஒண்ணுமே ட்ரை பண்ணலடாப்பா என்று வெடுக்கென்று கூறிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார் சுபா. ஊரென்று அமர்ந்திருந்தவரை கனிவுடன் நோக்கியவன், மிஸ்ஸஸ் விஜயகுமார், என் மேல கோபத்தை காண்பிக்கிறதெல்லாம் சரி, ஆனா உங்க மடியில இருக்கிற ஜீவன் யாருடா அந்த வினோத ஜந்துன்னு உங்களே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கா பாருங்க என்று கேலி செய்தான். அவர் வேகமாக குனிந்து தன்னை நோக்கவும் செப்பு உதடுகளை பிளந்து என பாடத் துவங்கிவிட்டாள் தனுஸ்ரீ. ஏ வாண்டு என நகைத்து விட்டவர்,
செல்ல கிளடி நீ என்று அவள் குண்டு கன்னத்தில் வாஞ்சையாக முத்தம் பதித்தார். இதயத்தில் பொங்கி வழியும் ஏக்கத்தை சடுதியில் விழுங்கிக் கொண்டவன், உங்களுக்கு மாஸ்டர் செக்அப் செஞ்சு 5-6 வருஷம் ஆகியிருக்கும்லமா, ஹார்ட்லி பிளான் பண்ணும் என திறமையாக புது விஷயத்தில் தங்களை நுழைத்துக் கொள்ள முயன்றான். அது ஒண்ணுதான் குறை இப்ப, போடா அவர் அழுத்து கொள்ளவும், இல்லமே 50 கிராஸ் பண்ண பின்னாடி மறுபடியும் செய்யணும்னு பேசிட்டு இருந்தோம், அப்புறம் அப்படியே விட்டு போச்சு என்றவனின் குரல் தேய்ந்து மீண்டும் நெஞ்சில் பரிதவிப்பு எழுந்தது. இதிலிருந்து எனக்கு விமோச்சனமே கிடையாதா என விரக்தியாக உள்ளிருந்து கேள்வி எழும் நேரம், நீ எல்லாம் ஒரு மனுஷனடா என்ற மனசாட்சியின் குரலும் இணைந்தே அதனுடன் வெளிவந்தது. நீளமாக மூச்சை உள்ளிழுத்துக் கொண்டு நிமிர்ந்து அமர்ந்தவன் தாயின் கவலை பார்வையில், என்னம்மா இதுக்குத்தான் நான் எப்பவும் தனியா இருக்கிறது என முகத்தை சொலித்தபடி எழுந்துவிட, சுபாவின் விழிகளோ அவனிடம் விரக்தியை சிந்திவிட்டு குழந்தையிடம் கவனத்தை திருப்பிக் கொண்டது. ஒரு வேகத்தில் எழுந்துவிட்டாலும் பெற்றவளின் வெறுமை சுமந்த வதனம் கண்டு அவனால் அங்கிருந்து அசைய முடியவில்லை. மா என இயலாமையுடன் அழைத்தான். இட்ஸ் ஓகே தேவ், நீ உன் தனிமையை என்ஜாய் பண்ணு, எனக்கு இதெல்லாம் பழக்கம்தான். கொஞ்சம் கொஞ்சமா உணர்வு மறுத்து போய் நார்மல் ஆயிடுவேன். இல்லைன்னா அவ்வளவு பெரிய வீட்டுல ஸ்திரமா என்னால தனியா இருக்க முடிஞ்சிருக்குமா? அந்த ஆண்டவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற அளவுக்கு என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா படைச்சிட்டான் போல இருக்கு என்று இதழ்களை பிதுக்கிக் கொண்டார். மா என வேதனையுடன் அவர் முன்னே மண்டியிட்டான் மகன். ஒன்னும் இல்லடா, ஐ எம் ஓகே, நீ ரூம்க்கு போ. அவன் கண்கள் கலங்க துவங்க, தேவ் அம்மாவை வீக்காக்காத என பட்டென்று இமைகளை பூட்டிக் கொண்டார் சுபா. மகனோ தாயின் ஆறுதல் வேண்டி அவர் மடியில் முகம் புதைத்துக் கொள்ள, தேவ் என கலங்கி போனார் அப்பெண்மணி. பொங்கும் உணர்வுகளை வெளிவர விடாமல் பிடிவாதமாக அவர் அடக்கிக் கொண்டிருந்த நேரம் தேவின் ஆ என்று மெல்லிய அலறல் ஒளி அவரை வேகமாக விழிகளை திறக்க வைத்தது. உச்சியை லேசாக தேய்த்திருப்பவனின் முகம் ஏதோ அசௌகரியத்தில் சுருங்கியிருந்தாலும் உதடுகள் புன்னகையிலும் நெளியவும் சுபத்ரா ஆச்சரியம் கொண்டார். எதுக்குடா கத்துன? இந்த சேட்டை என் முடிய புடிச்சு இழுத்துட்டாமா? சிறுவனாய் மாறி புகார் சொல்பவனின் செயலில் அதுவரை இருந்த துயரம் துறந்து வாய்விட்டு நகைத்தவர், உனக்கெல்லாம் இன்னும் வேணும்டா. இப்படியே ஹேர் கட் பண்ணாம கரடியா சுத்திட்டு இருந்தனா ஒரு நாள் இவள வச்சே உன் மண்டையில இருக்கிறதெல்லாம் மொத்தமா பிடுங்கி போடுற பாரு என்று மிரட்டலில் இறங்கினார். மா திஸ் இஸ் டூ மச் என செல்லமாக அவன் கோபிக்க, ஒரு மச்சும் இல்ல, அதுக்கு மேலே நீ அசர மாட்டேன்னு சொன்னா அடுத்த டார்கெட்டா நாங்க உன் தாடியிலே கை வைப்போம் என உற்சாகமாக கூறியவர் துணைக்கு சின்னவளையும் சேர்த்து கொண்டார். ஆமாதானடா பேபி? அவளுக்கு என்ன புரிந்ததோ அவரின் உரத்த சிரிப்பிலும் உற்சாக பேச்சிலும் ஒருமுறை உடலை எம்பி துள்ளி குதித்து கிரீச்சிட்டாள். அக்செப்ட் பண்ணிட்டாடா, நாங்க சவாலுக்கு ரெடி. அம்மா என தெய்வம் சிரித்து விட்டவன், ஏ பொம்மி, என் மேல கைய வச்சிடுவியா நீ என்று கீழுதட்டை கடித்து விழிகளை உருட்டியவாறு, உன என தூக்குவதற்கு கைகளை முன்னால் கொண்டு வந்து விட்டவன் மெல்ல நிதானித்து அப்படியே பின்வாங்கினான். மகனின் செயல்களை அமைதியாக கவனித்திருந்தவர், குட் நைட் தேவ் என்று அவனை இன்முகமாகவே அச்சூழ்நிலையிலிருந்து விடுவித்தார். அவனுமே இலகுவாக தாயின் கரம் பற்றி கன்னத்தில் அழுத்திக் கொண்டவன், குட் நைட் மீ என்றான் நிறைவாக. உணர்வு குவியலாய் அவன் முகம் பற்றி அருகில் இழுத்து, லவ் யூ மை டியர் பாய் என உச்சியில் முத்தம் வைத்தார் சுபத்ரா. அதற்குள் கைக்கு வசமாக அவனது அடர்ந்த கேசம் நெருக்கத்தில் வரவும் பரபரப்பான தனுஸ்ரீ கொத்தாக அதனை பற்ற முயன்றாள். ஏய் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா நிஜமாவே என் பையனை மொட்டை ஆக்கிடுவ போலிருக்கே. அவளின் பிஞ்சு கரங்களை தனது அணைப்பில் அழுத்தமாக அடக்கி அவர் சிறை செய்து கொள்ளவும் பிள்ளையிடம் மெல்லிய சினுங்கள் பிறந்தது. மா பேபியை ஃப்ரீயா விடுங்க, நான் ரூமுக்கு போறேன் என்று புன்னகைத்தபடி கிளம்பினான் நாயகன். அவன் உள்ளே சென்று மறையவும் நிரஞ்சனி ஆர்வமாக மகனை தூக்கிக் கொண்டு வந்து சுபாவிடம் அமர்ந்தாள். அன்று தனது அறைக்குள் மடிக்கணினியில் தீவிரமாக மூழ்கியிருந்த மித்ரதேவ் அவர்களுடைய நிறுவனத்தின் முக்கிய வாடிக்கையாளர் ஒருவரின் அழைப்பு வரவும் கவனம் கலைந்தான். இணைப்பை ஏற்று பேசத் தொடங்கியவன் சரியாக சிக்னல் கிடைக்காமல் எதிர்முனையில் இருந்தவரின் குரல் விட்டுவிட்டு கேட்கவும் வேகமாக கதவை திறந்து முன்னரைக்கு வந்தான். 2 நிமிடங்களில் அவருக்கு வேண்டியதை தெரியப்படுத்தி அழைப்பை துண்டித்தவாறு அவன் திரும்ப தனுஸ்ரீ மட்டும் ஒரு ஓரத்தில் குப்பிர விழுந்திருந்து கைகளால் தரையில் தப் தப் என்று அடித்து தாளம் தட்டி இருந்தாள். ஏன்னா இந்த குட்டி மட்டும் தனியா இருக்கு என்றவன் யோசனையுடன் சரியாக கவனித்த பொழுதுதான் சின்னவள் சிறுநீர் கழித்துவிட்டு அதிலேயே உழன்றபடி உடையை நனைத்து கொண்டு விளையாடி இருப்பது புரிந்தது இவனுக்கு. ஓ மை காட், யூரின்ல விளையாடிட்டு இருக்கா பேபி
இவ அம்மா எங்க என பரபரப்புடன் அவளை நெருங்கினான். அருகில் வந்து நின்ற நீண்ட கால்களைத் தொடர்ந்து தலையை தூக்கி அங்கே நின்றிருந்தவனை அண்ணாந்து நோக்கியவள் தினமும் பார்க்கும் மனிதன்தான் என்ற அறிமுகத்தில் பூவாய் மலர்ந்து சிரித்துவிட்டு மீண்டும் குனிந்து தனது விளையாட்டை தொடர்ந்தாள். டேய் என பதறியடித்து விரைந்து அவளை கைகளில் அள்ளி கொண்டவன், சேட்டப்புள்ள என்ன அட்டகாசு பண்ற நீ? இப்படிதான் டர்ட்டி கேர்ல விளையாடுவாங்களா? டூ பேட் அட்டி இல்ல உனக்கு என்று செல்லமாக மிரட்ட அவளோ கிலுக்கி சிரித்து அவன் முகத்திலேயே ஒன்று ஓங்கி போட்டாள். அடி பாவி, என்னை அழுக்காக்குறியா நீ? உன்ன என்ன செய்யற பாரு என்று விளையாட்டாக பிள்ளையை அழுத்தமாக நெஞ்சோடு சிறை செய்தான். அவனுடைய இறுகிய அணைப்பில் அசௌகரியமாக உணர்ந்த பிள்ளை நெளிந்தபடி அழத் தொடங்கினாள். ஹே, ஒன்னும் இல்லடா, ஈர டிரெஸ் மாத்திடலாமா என அவன் சமாதானப்படுத்த முயன்றும் குழந்தையின் சத்தம் அழுகையில் ஓங்கி ஒலிக்க துவங்க அவள் முதுகை தட்டி கொடுத்தபடி, டே அப்பாடா பூமி, இங்க பாரு, அழக்கூடாது என்றவனை வேகமாக இடைமறித்தது நிரஞ்சனின் குரல். குழந்தைகிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? முதல்ல அவளை என்கிட்ட கொடுங்க என தனுவை கோபமாக அவன் கைகளிலிருந்து பிடுங்கினாள். இல்ல பேபி, போது நிறுத்துங்க, இவ்ளோ சீப்பா நடந்துக்க வேணாம் ஏன் அவள் முகம் சுளிக்கவும் தேவின் முகமும் மாறியது. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க அவன் காட்டமாக கூறவும், அப்படி என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் யாரை கேட்டு என் பிள்ளைய தூக்குனீங்க நீங்க என்றாள் நிரு காரமாக. அப்படியே ஸ்தம்பித்து விட்டவனின் இதயம் உள்ளிருந்து பொங்கும் இயலாமையிலும் ஆவேசத்திலும் கொந்தளிக்க தொடங்கியது. ச்சே, இதுக்குதான் இந்த வீட்டுல நான் தங்க மாட்டேன்னு சுபாமா கிட்ட அவ்வளவு கெஞ்சின, எல்லாம் என் தலை எழுத்து என முனகியவள் நிமிர்ந்து அவனை நேராக உறுத்து பார்த்தாள். இனி ஒரு தடவை என் பொண்ணு தூக்குற வேலை வச்சுக்காதீங்க கராராக கூறியவள் அவனை முறைத்துவிட்டு பிள்ளைகளுடன் விறுவிறுவென வாசலுக்கு நடக்க அவள் பின்னே தேவ் தன் அரை கதவை அரைந்து சாற்றியதில் தேகம் தூக்கி வாரி போட திக்கென ஓரிரு நொடிகள் அதிர்ந்து நின்று விட்டாள். பின் முகத்தில் கோபம் சிவப்பேற, சரியான காட்டான் என வசை பாடியபடி அடுத்த அடி எடுத்து வைக்கும் நேரம் உள்ளே ஏதோ சிலீரென்று உடையும் சத்தத்தில் பெண்ணின் விழிகள் திகைத்து விழித்தது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.